தங்கச்சி, நீ மட்டும் சம்மதம் ஒரு வார்த்தை சொல்லு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். ஆனா இந்த விஷயம் இப்போதைக்கு மாப்பிள்ளைக்கு தெரிய வேணாம். உன் பொண்ணை நீ கூட்டு வா, என் பையனை நான் கூட்டு வந்துடுறேன். பொது இடத்துல எதேச்சியா மீட் பண்ற மாதிரி பேசுவோம். சுஜாதா ரூம்ல காணாம போன பணத்தை உங்க அம்மா கொடுத்த செயினை அடகு வச்சு பணத்தை கொண்டு வந்து கொடுத்தது நீ தானே? அந்த விஷயம் நல்லா தெரியுமா? அப்பா, சத்தியமா நீங்க அவசரப்பட்டு முடிவு பண்ணாதீங்க. டைம் இருக்கு, பொறுமையா யோசிச்சு முடிவு பண்ணுங்க. உங்களுக்கு 5 நிமிஷம் நான் டைம் தரேன். என்னம்மா, அந்த செயினை அடகு வச்சு பணம் வாங்கின விஷயத்த அக்கா கிட்ட சொல்லிடுவேன்னு அப்பா உன்னை மிரட்டினாரா? நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். இன்னொரு தடவை அப்படி ஏதாவது சொன்னாருன்னா போய் தைரியமா சொல்லுங்கன்னு சொல்லுங்க. என்னப்பா, டிசைட் பண்ணிட்டீங்களா? நான் உங்களுக்கு கொடுத்த 5 நிமிஷம் டைம் முடிய போகுது. என்ன பண்ண போறீங்க? சுஜாதா அக்கா கிட்ட சொல்ல போறீங்களா, இல்ல இனி இந்த பேச்சை எடுக்க மாட்டேன்னு முடிவு பண்ண போறீங்களா? அப்பா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் ஏன் இவ்வளவு தைரியமா உங்ககிட்ட சவால் விடுறேன்னா, இந்த விஷயத்த ஆல்ரெடி சுஜாதா அக்கா கிட்ட எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும்னு முன்கூட்டியே சொல்லிட்டேன். சோ இந்த விஷயம் அக்காவுக்கே நல்லாவே தெரியும். இந்த மேட்டர்ல என் ஹஸ்பண்ட் ஷேகருக்கு தான் பர்சனலா தேங்க்ஸ் சொல்லணும். அவர்தான் இத மறைக்க வேண்டாம், என்ன நடந்ததோ அத சுஜாதா அக்கா கிட்ட சொல்றதுதான் உனக்கு மட்டும் இல்ல மத்தவங்களுக்கும் நல்லதுன்னு சொன்னாரு. இல்லனா உங்க அப்பா இந்த விஷயத்தை வச்சு உங்களுக்கும் சுஜாதாவுக்கும் செண்டு முடிக்க பாப்பாருன்னு சொன்னாரு. நீங்களும் அவர் சொன்ன மாதிரியே பிஹேவ் பண்றீங்க. இந்த தடவை உங்க பாச்சா பலிக்காது. பட் கவலைப்படாதீங்கப்பா, அடுத்த அட்டெம்ப்ட்லயாவது சக்சஸ்ஃபுல்லா ட்ரை பண்ணுங்க. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் பா. ஓகேடா, பாய், நாளைக்கு பார்க்கலாம். ஏய், அப்புறம் தயவு செஞ்சு நாளைக்கு டைம்க்கு வந்துடுறா. அப்புறம் மீன் வாங்க போனோம், மார்க்கெட்டுக்கு போனோம், டிலே பண்ணன்னு வச்சுக்க, என் சிஸ்டர்ஸ் என்ன ஃப்ரை பண்ணிடுவாங்க. ஓகேவா? ப்ளீஸ் டோன்ட் வரி மச்சான், பஞ்சுவாலிட்டிக்கு இன்னொரு பேரு சிவா, அதனால நீ கவலையே படாத, சரியா? சரி, ஓகே பாய். மச்சி, அபிஷியலா பார்த்தா உன்னோட பேச்சுலர் லைஃபுக்கு இதுதான் லாஸ்ட் டே. என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணுங்க அன்பா கேர் பண்றேன்னு சொல்லி நம்மள கேனன் ஆக்கிடுவாங்க. அதனால பேசாம இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நாம பேச்சுலர் லைஃப் என்ஜாய் பண்ணா என்ன? டே முரளி, சும்மா இந்த அமுல் பேபி லுக் தானே வேண்டாங்கிறது. சும்மா புரியாத மாதிரி எல்லாம் ஆக்ட் பண்ண கூடாதுப்பா. 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கே இப்ப எல்லா விஷயமும் தெரியுது. டேய், இப்போ என்ன பண்ணணுங்கிற? சட்டுன்னு விஷயத்த சொல்லிட்டு இடத்த காலி பண்ணு. இந்த பாரு முரளி, இந்த நிமிஷம் வரைக்கும் நீ ஜாலியா தண்ணி அடிச்சது இல்ல. இன்ஃபேக்ட் வாசனை கூட நீ பார்த்தது இல்ல. இன்னைக்கு அதை பிரேக் பண்ற, சரியா? ஃபுல் மப்பாயி ஆம்லேட் போடுற வரைக்கும் அந்த போதையில கிக்குல என்ன இருக்குன்னு பாரு. அப்புறம் பழைய ஜெயபிரதா தியேட்டர் ரோட்ல ஒரு ஷோ சூப்பரா இருக்கும், என்ஜாய் பண்ணாத. அப்புறம் பேசின் பிரிட்ஜ் பக்கத்துல ஒரிஜினலா கிடைக்கும்ல, அதை அடிச்சேன்னு வச்சுக்க, இளையராஜா பாட்டுல ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தனித்தனியா கேட்கும். ஆமா, இதெல்லாம் இப்ப அனுபவிச்சாதான் உண்டு. கல்யாணம் ஆச்சு அப்புறம் பரோல்ல வர்ற மாதிரி தான் இந்த மாதிரி விஷயத்தை என்ஜாய் பண்ண முடியும் சொல்லிட்டேன். என்ன, ஆர் யூ ரெடி ஃபார் த ஷோ? தேங்க்ஸ் சிவா. இந்த விஷயம்லாம் தப்புன்னு நான் சொல்லலை, ஆனால் ஆரம்பத்திலேருந்தே இதிலெல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்டே இல்லை. அதனால் இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு நான் தயாராக இல்லை. என்னை விட்டுரு.
ஆனா அதே சமயம் உனக்கு பேச்சுலர் பார்ட்டி வேணும்னா என்கிட்ட சொல்லு, நான் தரேன். மாப்பிள்ளைங்க கூட ஃப்ரீயா இருக்காங்களான்னு பார்ப்போம். மச்சி, எனக்கு பார்ட்டி வேணும்னு நான் சொல்லவே இல்லை. ஆம்பளையா பிறந்தா சில விஷயங்களை டச் பண்ணும். ஆமா, களவும் கற்று மரன்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? அதுக்காக தான் இப்ப நான் சொன்னேன். அப்புறம் மிஸ் பண்ணிட்டேமேன்னு பின்னாடி சில விஷயங்களை ரெக்ரேட் பண்ணக்கூடாதுப்பா. உனக்கு பார்ட்டி வேணுமா வேணாமா அது முதல்ல சொல்லு. நீ ஃப்ரீயா இருந்தா உள்ளவா, நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு மிச்சம் மீதி இருந்தா ரிலாக்ஸ்டா கேட்டுக்கிறேன். நிக்க வச்சு ஏன் பனிஷ்மெண்ட் மாதிரி சாவடிக்கிற? வரியா? இல்ல மச்சி, இப்ப நான் கிளம்புறேன். இன்றைய கோட்டா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. ஆமா, சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன். அப்புறம் உன் இஷ்டம். கொஞ்ச நேரம் கழிச்சு மூடு மாறிச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணு, இடத்த சொல்றேன், வந்து ஜாயின் பண்ணிக்க. என்ன சொல்ற? அதோ அதான் கேட்டு, தயவு செஞ்சு கிளம்பு. உன்னை திருத்தவே முடியாது. போட. மச்சி மச்சி, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஒரு என்னடா? முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன், இருப்பா. இங்க பாரு, இந்த விஷயத்த உன் சிஸ்டர்ஸை வச்சுக்கிட்டு பேச முடியாது. நல்ல வேலை இப்பதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஏதாவது ஏடா கூடமா பேசி காரியத்தை கெடுத்துறாத. இங்க பாரு, நாளைக்கு பொண்ணு வீட்டுல உப்பு தமாளம் நடக்கிறதுக்கு முன்னால அந்த பொண்ணு உங்ககிட்ட ஏதாவது தனியா பேசணும்னு சொல்லலாம். அப்ப நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது அமெரிக்கா விசா இன்டர்வியூவோட ரொம்ப டஃப்பானது. ஆமா, சும்மா தூண்டில் போடுற மாதிரி போட்டு உன்னை நோண்டுவாங்க. பொண்ணுங்க இந்த விஷயத்துல PhD வாங்கினவங்க. இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிருக்கியா இல்லையான்னு அப்பாவியா கேட்பாங்க. அதை பார்த்து நம்பி ஏமாந்து ஹரிச்சந்திர மாதிரி காவ்யா மேட்டரை பத்தி ஏதாவது உளறி கொட்டின தீந்தது. நீயே காவ்யாவை மறந்தாலும் செத்தாலும் அவங்க அதை மறக்கவே மாட்டாங்க. நோண்டி நொங்கெடுத்துருவாங்க. ஒன்னும் இல்ல, ஒரு சாதாரண இட்லி தோசை விஷயத்த கூட இட்லி பிடிக்காதுன்னு நீ சொன்னன்னு வச்சுக்க, ஏன் காவ்யாவுக்கு பிடிக்காதா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் ரெட் கலர் வேண்டான்னு கேஷுவலா சொன்னா, ஏன் காவ்யாவுக்கு தான் ரெட் கலர் நல்லா சூட் ஆகுமே அப்படின்னு கேட்டு 4 வருஷத்துல உன் தலையில பிளாட்டு போட்டு மனைகள் விற்பனைன்னு போர்டு வச்சிருவாங்கப்பா. அதனால முரளி, ஜாக்கிரதையா இரு. லவ்வ பத்தி அந்த பொண்ணு கேட்டா டெஃபெண்ட் ஆயிடு. என்ன கரெக்டா? என்னங்க, காஃபி குடிக்காமலே குளிக்க போயிட்டீங்க? நான் டீ திரும்பவும் ஃப்ரெஷ்ஷா போட்டு கொண்டு வந்திருக்கேன். சூடு ஆறிட போகுது. குளிச்சது போதும், வாங்க. நீ அங்க வச்சுட்டு போமா. இல்ல இல்ல, நீங்க வாங்க. அப்படியே ஆபீஸ் கிளம்புற அவசரத்துல அங்க வச்சுட்டு வந்துருவீங்க. வாங்க. நீங்க இப்படி குளிச்சா திரும்பவும் மோட்டர் போட்டு தண்ணி ஏத்துற மாதிரி பண்ணிடுவீங்க போல இருக்கு. என்ன கிண்டலா? இந்தாங்க. தேங்க் யூ. உங்க அண்ணன் முரளி ஃபோன் பண்ணியிருந்தாரு. முரளி அண்ணாவா? என்ன விஷயம்? நம்மள சண்டே கிளம்பி அவர் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. எல்லாரும் அங்க வந்துடுறாங்களா? அங்கிருந்து எல்லாரும் கிளம்பி பொண்ணு வீட்டுக்கு போறோம். எதுக்கு அங்க போய்கிட்டு? ஏதோ கட்சி மாநாட்டுக்கு போறோமான்னு தெரியல. அட்ரஸை கொடுத்துட்டு அவங்க நேரா வந்துட போறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் உங்க அக்கா பிருந்தாவோட வேலையா தான் இருக்கும். ஏதோ அவங்க தலைமையில் நடக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. காலையில முரளிக்கிட்ட எதுவும் பேச வேணாம்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டேன். சரி, சமையல்லாம் ஆயிடுச்சுல? டைம் ஆயிடுச்சு. வழக்கம் போல பிரேக்ஃபாஸ்டையும் பாக்ஸ்ல போட்டு கொடுத்துரு. சரிங்க. என்னங்க, ஃபங்க்ஷன் அன்னைக்கு முரளி அண்ணனுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. பிருந்தாக்கா கிட்ட நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுறேன். ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்ப அவர் மனசு வருத்தப்படுற மாதிரி நாம எதுவும் பண்ண வேண்டாம். அண்ணா கொஞ்சம் சென்சிட்டிவ். வெளியில காட்டிக்காதே தவிர உள்ளுக்குள்ள ரொம்ப வருத்தப்படும். அதான். அர்ச்சனா, உங்க அண்ணன் முரளிக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. என் மச்சாங்கிற ரிலேஷன்ஷிப்பை விட முரளி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா எனக்கு பிடிக்கும். ஆனா இந்த எலியோட தொல்லை தான் தாங்க முடியல. இங்க பார், நானா தேவையில்லாம எதுவும் பேச மாட்டேன். இன்ஃபேக்ட் உங்க அக்கா எங்க இருக்காங்களோ அங்க இருந்து மினிமம் 10 அடி தள்ளி தான் நான் நிற்பேன். ஆனா அவங்களா வாலண்டரியா வந்து வம்பு பண்ணாலோ என்னை ப்ரோவோக் பண்ற மாதிரி பேசினாலோ அப்போ கண்டிப்பா என்கிட்ட வாங்கி கட்டிப்பாங்க. நானும் போனா போகுதுன்னு சும்மா இருந்தா
அவங்க கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் அக்கா கிட்ட சொல்லி வை. அப்புறம் என்ன தப்பு சொல்லி ஒரு யூஸும் இல்லை. சரி, நீ போய் ரெடி பண்ணு போ. சரி. போ. ஹலோ. ஒன்னும் இல்லம்மா. அம்மா, ஏதோ சொல்லணும்னு நினைச்சிட்டேன். எதுக்கு ஹெசிடேட் பண்ற? என்ன விஷயம் சொல்லு. அது வந்து, நீ வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுல இருந்து உங்க அப்பா வேலை வெட்டிக்கு போகாம எதுவுமே பண்ணாம சும்மாவே இருக்காருல்ல. என்னம்மா திடீர்னு அப்பா மேல இவ்ளோ கரிசனம்? அவரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்த காலத்துல கூட தாத்தா சொத்தை அழிச்சாரே தவிர வேற என்னமா பெருசா பண்ணி கிழிச்சிட்டாரு? அதத்தாம சொல்ல வந்தேன். அப்பவாவது மாமாவோட சொத்து இருந்தது, இப்ப அதுவும் இல்ல. அதனால எதுவும் பண்ணாம நீ சம்பாரிச்சு போடுறேங்கிற தைரியத்துல முழு சோம்பேறி ஆயிட்டாரு. இத அப்படியே விட்டுட்டா தப்பாயிடுமோன்னு என் மனசுக்கு படுதும்மா. ஒண்ணு செய்யாம வீட்டை சுத்தி சுத்தி வர்றதுனால அவருக்கு ஒரு கோபம். சில சமயங்கள்ல சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்கிட்ட எரிஞ்சு விழறாரு. சம்பாதிக்கலைங்கிறதுனால என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சண்டை போடுறாரு. அதுக்கு என்ன என்னமா பண்ண சொல்ற? அவரை கூப்பிட்டு கண்டிக்க சொல்றியா? இல்ல அவர் கேக்குற மாதிரி கடன் வாங்கி அவர் பிசினஸ்க்கு பணம் கொடுக்க சொல்றியா? அவரை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விட மாட்டியா? வீட்டை தேடி வந்து கடன்காரனுங்க கத்தணும்னு எதிர்பார்க்கறியா? அது இல்லம்மா, நீ பேங்க் மேனேஜரா இருக்கிறதுனால உனக்கு நிறைய பெரிய மனுஷங்களை தெரியும்ல. நீ அவங்க கிட்ட சொல்லி இவருக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம்ல. அவரும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காம வேலைக்கு போனா ஒரு தன்னம்பிக்கை வரும்ல. அவரு சம்பாரிச்சு கொண்டு வர்றதுலதான் இந்த குடும்பம் நடக்கணும்னு ஒண்ணும் இல்ல. ஆனா அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும்ல. நீ சொல்றதெல்லாம் ஓகேமா, ஆனா அதுக்கு அவர் ஒத்துக்கணுமே. நான் வேலைக்கு போறதா அப்படின்னு அவர் ஆரம்பிச்சிட்டாருன்னா அவ்வளவுதான். தினமும் புலம்பி ஆளையே அறுத்துருவாரு. இல்ல, உன்கிட்ட அவருக்கு நிறையவே பயம் இருக்கு. நீ சொன்னா அவர் கேப்பாருமா. இது மாதிரி ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணலன்னா உனக்கு ஒரு கல்யாண காட்சி பண்ணி வைக்கணும்னு கூட அவர் நினைக்க மாட்டாரு. பிரகாஷோடையும் அவருக்கு ஒத்துக்காது. இது மாதிரி ஏதாச்சும் பண்ணாதான் பல வருஷமா சும்மா கிடக்கிறதுனால நிச்சயம் அதுக்கு ஒத்துக்குவாருமா. நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன், அதனாலதாம்மா. சரி, நான் ட்ரை பண்றேன். ஆனா இது கண்டிப்பா முடியும்னு என்னால 100% சொல்ல முடியாது. ஆனா அது வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் இந்த விஷயத்தை அவர்கிட்ட நீ சொல்லாத ப்ளீஸ். சரிம்மா. சரி, எனக்கு டைம் ஆச்சு. ஹலோ. ஹலோ காவ்யா, நான் வந்துட்டேன். என் மொபைல் வேற சார்ஜ் கம்மியா இருக்கு, கொஞ்சம் ஏய், This number is currently switched off. Please try again later. This number is currently switched off. Please.
ஹலோ 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 ஒன்னதான்ப்பா. அங்கிள் குட் மார்னிங். நீ காவியா ஃப்ரெண்டு தானே? உன் பேர் கூட முனுசாமி, சின்னசாமி, சித்தார்த் அங்கிள். சித்தார்த் ஏதோ ஒன்று. நீ படம் எடுக்கிறேன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பிய. ஆனா உன்னை இந்த ஏரியால தானே ரொம்ப அடிக்கடி பாக்குறேன். பக்கத்து தெருவுல தான் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். இப்போ கூட ஒரு ஸ்டோரி டிஸ்கஷனுக்காக தான் வந்தேன். ஓஹோ, இந்த ஏரியா வந்தாலே உன் பைக் அடிக்கடி ரிப்பேர் ஆயிடுதுல்ல? இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர்ல அவர் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவருமா. அவர்கிட்ட வேணா சொல்லி நல்ல மெக்கானிக் ஏற்பாடு பண்றேனே. வேணா அங்கிள், சின்ன ரிப்பேர் தான், நான் சரி பண்ணிப்பேன். வேணும்னா சொல்லு. இதுக்கு முன்னாடி கூட 5-6 பொறுக்கி பசங்க எப்பவும் காவியா பின்னாடி சுத்திட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட சொன்னேன். அவங்க எல்லாரையும் உள்ள தூக்கி வச்சு ஜட்டியோட 3 நாள் லாடம் கட்டி அனுப்பிச்சாரு. நமக்குன்னா எதை வேணாலும் பண்ணுவான் மனுஷன். அதனாலதான் சொன்னேன். ஓகே அங்கிள், நான் தேவைப்படும் போது சொல்றேன். ஓ அப்ப சரி, உன் இஷ்டம். அம்மா நான் கிளம்புறேம்மா. ஏய் லஞ்ச் எடுத்துட்டு போடி, நான் ரெடி பண்ணிட்டேன். இல்லம்மா நான் சீக்கிரம் வந்துருவேன். இந்த நேரத்துல அப்பா எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்காரு? சித்தார்த்த பாத்திருப்பாரோ? பார்த்தா பிரச்சனையாச்சே. ஹாய்ப்பா. ஹாய்மா. என்னம்மா காலேஜுக்கு போல? எங்க கிளம்பிட்ட? காலேஜுக்கு தான்ப்பா, 1 hour லேட். எப்படிமா போற? ஆட்டோலையா? ஆமாப்பா. எதுக்குமா? இங்க இருந்து மெயின் ரோடு வரைக்கும் நடந்து போகணும், அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிக்கணும். ஒரு 2 minutes வெயிட் பண்ணு, நான் போய் ஃபைல் எடுத்துட்டு வந்துடுறேன். நானே உன்னை காலேஜில் ட்ராப் பண்றேன், சரியா? சித்து சித்து This number is currently switched off. Please try again later. எதையுமே ஒழுங்கா வச்சுக்க மாட்டான். போன் சார்ஜ் கூட ஒழுங்கா பண்ணாம உயிரை எடுக்கிறான். இதுல அப்பாவோட டார்ச்சர் வேற. சித்து சித்து ஏய். ஐயோ, போலாமா? வா. எங்கம்மா போற? பின்னாடியா? அப்புறம் பாக்குறவன் எல்லாம் என்ன டிரைவர் நினைப்பான். முன்னாடியே உட்கார். போ போமா. ஃப்ரண்ட்ல உட்காந்ததான் எல்லாமே நல்லா தெரியும். ஐ மீன் வியூ எல்லாம் சொன்னேம்மா.